எல்லா கோயிலும் போகிறோம். எல்லா கோயிலுக்கும் மனுஷ உருவம் வச்சுருக்காங்க. சிவன் கோயிலில் மட்டும் லிங்கம் வச்சுருக்காங்க. அது எதனால சாமி? செத்துட்டா வெளியே இருக்கிறது மனுஷன் உருவம், முடிவு வந்து சிவலிங்கம் தான் மனுஷனுக்கு. கீழே ஒரு பொருளும் மேலே ஒரு பொருளும் போய் சேர்ந்து போச்சுன்னா நம்ம துபாய் போயிடுவோம். அது வரைக்கும் மனுஷன் உருவம் இருக்கும். மேலே இருக்கிறது ஆன்மா, கீழே இருக்கிறது சக்தி. இது ரெண்டும் சேரும்போது தான் சிவலிங்கம். அது ரெண்டும் சேர்ந்தால் மோட்சம்னு அர்த்தம். அது ரெண்டும் சேரதில்லை மனுஷனுக்கு. அதனால் சேராதால நரகத்துக்கும் இதுக்கும் போயின்னுக்கிறோம். இது ரெண்டும் சேரும்போது சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அதனால் சிவலிங்கம் அடையாளம் இதுவாக நீ ஆகணுன்றதுக்காக வச்சுக்கிட்டு. இப்போ அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு நேரம் நந்தி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்தோடனே நந்தி காதில் சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. எனக்கு நந்தியோட காதில் சொல்கிறாங்க. காது அதுக்கு ஓட்டக்குது கேட்டுக்கிட்டு. அதுதான் எனக்கு ஒரு டவுட். ட்ரங்கால் பண்ணுறது. அதான் எனக்கு ஒரு டவுட். நந்தி கிட்ட சொன்னால் சிவன் கிட்ட சொல்லிடுதுன்றாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே ஒரு இல்லை அது எப்படின்னா, அது அவங்க பிளான் எப்படின்னா, முதலமைச்சர்கிட்ட சொல்லணும்னா மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லணும்ல. அந்த மாதிரி நந்தி மாவட்ட செயலாளர் மாதிரி முதலமைச்சர் மாதிரி செய்வோம். அதனால் நந்திக்கிட்ட சொல்லிட்டு உடனே அவர் போய் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் வந்துக்கிறாரு நம்ம நண்பர் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக சொல்கிறது. இல்லை சாமி, ஏன்பா ஏதோ பைத்தியக்காரத்தனமா அவங்க பண்ணிங்க. நமக்கு எதுக்கு அந்த வீண் வேலை? நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அதை நோக்கி பயணம் பண்ணு. ஊரில் பண்ணுறவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா நாளே பத்தாது. அதான் சாமி, எனக்கு அது ஒரு சந்தேகமாக இருந்தது. இந்த சந்தேகம்லாம் உனக்கு வரக்கூடாது. இது யாருக்கு வரணும்? பக்தி பண்ணுறவங்களுக்கு வரணும். ஆன்மீகத்தில் போகிறவனுக்கு இந்த சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா இப்போ நீ சொன்னதுமா நான் எந்த வீடியோவும் பார்க்கறது இல்லைன்ட்டு. மற்றவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கற்பனையெல்லாம் கலந்து பேசுவாங்க, இலக்கணம் இலக்கியம் எல்லாம் கலந்து பேசுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் படித்தவங்க, பெரிய ஆளுங்க. நானும் ஒன்றும் படிக்காத மடையன் நான். அதனால் எனக்கு இலக்கணம் இலக்கியம் தத்துவம் இதெல்லாம் தெரியாது. எதை பேசினாலும் நேராக பேசிடுவேன், உண்மையாக பேசுவேன். அதனால் உனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு ஊருக்கெல்லாம் பிடிக்கும்னு நான் சொல்ல முடியாது. என்ன ஒரு 12 கோடி பேருக்கு பிடிச்சிருக்குது, அவ்வளோதான். சொல்லு சாமி. அதே மாதிரி இன்னொரு விட்டு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த சிவனுக்கு வில்வ இலைன்றாங்க, துளசி வந்து. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும். இப்போ நீ பிரியாணி சாப்பிட்ற, நான் ஒரு கஞ்சி குடிக்கிறேன், அது மாதிரி அதெல்லாம். ஓகே சார். இன்னொரு இது ஒரு வீடியோவில் பார்த்து சார், வசதிக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு இல்லை ஊட்டுங்கள. அதே மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி அது. இன்னொரு டவுட் சார், இப்போது அம்மா அப்பா வந்து கடைசி காலத்தில் பார்த்துக்காதவனுக்கு வந்து 7 நரகத்தில் வந்து இது இருக்குது, அகத்தியேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி பெற்றவங்க பசங்களுக்கு சரியாக கடமையை செய்யலை, ஒழுங்காக வளர்க்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்கா? ஒன்றும் வராது. ஏன்னா உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினவங்க அவங்க தான். நீ அடையாளம் காட்டல அவங்கள, இல்லையா? உன்னை என்னன்னு சொல்கிறாங்க? அவங்க பையன் தான் சொல்கிறாங்க. உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க? அவங்க பையன் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஒன்று படைச்சது அவங்க தான். அவங்க மனம் கோணாமல் நீ நடக்கணும். அதான் பிள்ளைக்கு அர்த்தம். அவங்க சரியாக செய்தாங்களா? சரியாக அவங்கவுங்க ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய முடியும். பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பம் பணக்கார குடும்பமாக இருக்கும். அவன் பிள்ளைக்கு 1000 பண்ணி கொடுப்பாங்க. அவங்க அப்பா அம்மா தானே. அவங்க பண்ணுறாங்களே, எனக்கு பண்ணலையான்னு பண்ண முடியுமா? கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஒருத்தன் பாக்கெட்டில் 1000 ரூபாய் வச்சுக்கிறான், ஒருத்தன் பாக்கெட்டில் 5 ரூபா கூட எல்லாம் சுற்றுறான், வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் தாயும் தகப்பனும் பணத்தில் இல்லை, மனத்தில் இருக்குது. அதனால தாய் தகப்பனை மொத்தத்தில் மதிக்க கற்றுக்குங்க. உங்களுக்கு இந்த உலகத்தில் அடையாளம் காட்டினது அவங்க தான். முதல் கடவுளே அவங்க தான். அவங்கள எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை வழிபடுறானோ அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். தாய் தகப்பனை அவமதிச்சுட்ட கடவுளையே வழிபட்டாலோ கடவுள் சேர்க்க மாட்டான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அவங்க வீட்டில் இப்போ உதாரணத்துக்கு அப்பா வந்து குடிச்சிட்டு இது பண்ணுறா, அது அவர் சௌகரியம், அவர் சாக போறாரு. உனக்கு என்ன போச்சு? நீ குடிக்காது. இது அவர் சொன்னா கேட்டுப்பாரு. அவருக்கு பழக்காகி போச்சு. அது அவர் போனா போறாரு. நீ ஒழுங்கா சம்பாதிச்சு நீ வாழறத கத்துக்கோ. அதை விட்டுட்டு எங்க அப்பா குடிக்கிறார் நான் கூட போய் குடிப்பேன் நீனா உன்னை விட மூடம் உலகத்துல இல்லைன்னு அர்த்தம். அதனால அதெல்லாம் குறை சொல்லி தெரிஞ்சின்னா காலமே போதாது உனக்கு. ஓகே சார். கடைசி கேள்வி சார். சொல்லு. இப்போ குழந்தை பிறந்தோடனே அது கையில காசு கொடுத்துறாங்க. போன பிறகு நெத்தியில ₹1 காயின் வச்சு. ஆமா. இப்போ எதனால சாமி நம்ம போகும்போதும் ஆசை வருது, போன பிறகும் அது பிறந்தப்பவும் ஆசை வந்துச்சுன்னு அர்த்தம். அது போகும்போது கூட துட்டோட ஆசையோட போகணும், நெத்தியில் காசு வைக்கிறாங்க. பிறந்த உடனே நீ இந்த உலகத்தில் காசு சம்பாதின்னு கையில் காசு வைக்கிறாங்க.
அப்போ இந்த காலெல்லாம் கட்டிடுறது இந்த 2 இது ஆமாம், இனிமேல் ஒன்றும் அசைய முடியாது. உன்னால் கால் கையெல்லாம் கட்டி உன்னை சுடுகாட்டுக்கு வச்சு போட்டேன். இப்போ கட்டுறது அது. ஓகே சார். போயிட்டேன். நம்ம சாப்பிட்ற உணவுல மட்டுமா நம்ம எண்ணங்கள்ல கூட அது மாதிரி மாற்றம் வருதுங்களா? எண்ணங்கள்ல எல்லாம் கிடையாது. எண்ணங்கள் ஏற்படுத்தாதான் நீ சைவம் அசைவத்துக்கு போற. கறி சாப்பிடலாம், நீ எண்ணெய் ஏற்படும் போது தான் கறி கறிக்கு போற. இல்ல கறி சாப்பிடக்கூடாது, அது பாவப்பட்ட பொருள், அது இன்னொரு உடல், அது அதை நம்ம சாப்பிடக்கூடாது, காய்கறியை சாப்பிடலாம் அப்படின்னு எண்ணங்கள் ஏற்படும் போது தானே காய்கறி கறிக்கு போற. அப்போ அசைவமும் சைவமும் உன் மனசுல இருந்து எழுதுற எண்ணத்தில் தான் இருக்குது. அதனால எண்ணத்திலையும் அசைவம் சைவம் இருக்குது. சொல்லு. நம்ம இந்த பாடம் மூலயமா அனுபவம் உடல்ல வந்து இந்த பிடரியில் உச்சியில் புருவ மத்தியில் இந்த உணர்வு ஏற்படுது. அந்த வழியில தான் நம்ம உயிர் பெறுறது உத்தமமான இது நல்ல வழி. அது அந்த வழியில உயிர் பெரியணும்னா நீ அதுக்கு ஓயாம அந்த இடத்தையே உருவாக்கிக்கணும். பண்ணும் ஏதோ ஒரு நாளைக்கு உருவாக்கிட்டு அங்கே விறுவிறுன்னு சொன்னால் இதனால நமக்கு அந்த வழியில் போவோம்னு நினச்சிக்காதீங்க. உயிரினுடைய தன்மை எப்படின்னா 9 நவதுவார வழியாக தான் உயிர் பிரியும். ஞானிக்கு மட்டும்தான் 3 இடத்துல உயிர் பிரியும். பிடரியில் உயிர் பிரியும், உச்சியில் உயிர் பிரியும், பொருள் மையத்தில் உயிர் பிரியும். இது மகானுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு இல்லை. ஆசையை வளர்க்குற மனுஷனுக்கு அது சாத்தியமே கிடையாது. சொல்லு. உபதேசம் வந்து நம்ம மனபலத்துக்கு மட்டுமே அடித்தளமா இருக்கு. ஆமா, இந்த உபதேசத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு ஊன்னு ஆடம்பரமா கொண்டாடுறதும், சின்ன சின்ன துக்கத்துக்கு அதோட சோர்ந்து ஊழ்ந்து போதும் ரெண்டும் இருக்காது. இதுல ரெண்டையும் சமமா எடுத்துக்க மனசு. சின்ன சின்ன விஷயம் இனிமேல் என் வாழ்க்கையே இல்லைன்னு போற நிலையை உண்டாக்காது. அதை போனா இது போனா போது அடுத்தது பார்க்கலாம், அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாடம். அதே நேரத்தில் இந்த பாடத்தை நீ இந்த உலகத்துல நீ ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து எதை வச்சு உலகத்துக்கு வந்த? நீ எதை வச்சு வந்த? காற்று மூலியமா இந்த உலகத்துக்கு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து ஒச்சிக்கின்னு வந்து பூமியில ஊந்து. அதே காற்று மூலியமா தான் கடவுளையும் அடைய முடியும், உடலால அடைய முடியாது. அப்ப காற்று மூலியமா அடையணும் சொன்னா உன் உடலை மறக்கணும், உயிரை நினைக்கணும். ஆனா உயிரை நினைச்சிட்டு உடலே உயர்ந்த பொருள் அப்படி நினைச்சுக்கின்னு இருந்தீங்கன்னா இறைவனை சேர முடியாது. மன அமைதியா இருக்கலாம், மன தைரியமா இருக்கலாம், கடவுள்கிட்ட போக முடியாது. கடவுள்கிட்ட போனோம்னா நீ உடலை மறக்கணும், உயிரை நினைக்கணும். சனிக்கிழமை கூட தமிழ்நாடு பத்திரிகை சங்கத்திலேருந்து எனக்கு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்து பத்திரிகை பற்றி பேசுறதை இல்லை ஆன்மீகமாக பேசுனாங்க. அப்போ நான் பேசும்போது பத்திரிகை எப்படி உருவாச்சுன்னு பேசினேன். ஒரே கைத்தட்டு. அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை பேசினேன். அப்போது அங்கே ஒரு சாமியார் வந்திருந்தார், திருவற்காட்டிலேருந்து பெரிய சாமியார். அவர் பாட்டுங்க பாடினார். அந்த பாட்டை பாடினார். கறந்த பால் முளைப்புகா, கலைந்த வெண்ணெய் மோர்புகா, உதிர்ந்த கனி பூக்களும் மரம்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை. ஆனா பாட்டை பாடினார், பொருள் சொல்ல அந்த நேரம் இல்லை. அதுக்கப்புறம் நான் பேசும்போது அந்த பாடல் அவர் பாடினாரு. அவர் இறப்பதில்லை இறப்பதில்லைன்னு யாரு இறக்கறதில்லை, ஊர்ல பிறந்தவெல்லாம் இறக்கறதில்லைன்னா இன்னைக்கு பேப்பர் சங்கத்துல இவ்வளவு பேர் உட்காந்து இருக்க மாட்டோம். அப்போ எல்லாரும் இறக்குறான், எல்லாரும் பிறக்கிறான். யார் இறந்தால் பிறப்பதில்லை, அதான் முக்கியம். எப்படி இறந்தால் பிறப்பதில்லை. அப்போ அவர் என்ன சொல்றார் சிவவாய்க்கரு? கறந்த பால் முளைப்புகா. மாடுன்னு இருந்தா மாடு மடியில பால் இருக்கும், அதை கறந்துட்டா தான் திருப்பி ஊற்ற முடியாது. அதே மாதிரி கடைந்த வெண்ணெய் மோர்புகா, வெண்ணெயில தான் மோர் இருக்கு, மோர்ல தான் வெண்ணெய் இருக்குது. அந்த மோரை கடைஞ்சி எடுத்தாதான் திருப்பி போட்டீங்கன்னா மோர்ல ஒட்டாது வெண்ணெய். அதே மாதிரி சங்குன்னு இருந்ததுன்னா சும்மா கீழே வச்சீங்கன்னா உசுன்னு ஒரு சவுண்டு வந்துக்கணும், அதை தூள் தூளா ஒட்டணும், ஒட்டாதான் அதில் சவுண்டு வராது. அதே மாதிரி மரம்னு இருந்ததுன்னா காய்கனி இருக்க தான் செய்யும், அடுத்துதான் திருப்பி மரத்தில் ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரி மனம்னு இருந்தால் ஆசைகள் இருக்க தான் செய்யும். அந்த ஆசையை அறுத்துட்டீங்கன்னா திருப்பி ஆசை மனசுல வளராது. வளராதவன் இங்க செத்தான்னா பிறக்கிறது இல்லை. ஆசை இருக்கிறவெல்லாம் பிறந்துக்கினே இருப்பான். அதனால்தான் சொன்னான் அவித்தே வித்தே முளையாதே அப்படின்னு. அப்போ இந்த மனசை அவிச்சிடணும், வேக வச்சிடணும் நெருப்புல. ஏன்னா நெருப்புல வேக வச்சாதான் ஒரு பொருள் இல்லாம போகும். தண்ணியில போட்டீங்கன்னா அது வேற இடத்துல இருக்கும், காத்துல போட்டீங்கன்னா வேற இடத்துல இருக்கும், எல்லா இடத்துல. நெருப்புல போட்டா எதுவுமே இருக்காது. அப்போ
இந்த யோக குண்டங்கள் வெளியே நடத்தி அதில் ஜாக்கெட்டு போடு, பேண்ட்டு போடு, ஷர்ட்டை போடு, பணத்தை போடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அடையாளம் தான், நிஜம் கிடையாது. ஏன்னா பாவம் பண்ணது பணம் பேண்ட்டை பஞ்சு, பணம் பண்ணும் பாவம் பண்ணது பணமாக பஞ்சு, அதெல்லாம் பண்ணல. உடல் பஞ்சு. ஒரு கையை வெட்டி போடுன்னு சொல்லுவார் ஐயர். கையை வெட்டி போடுன்னா அவர் வெட்டி போட்டுருவீங்க. அதனால அவர் புத்திசாலித்தனமாக துணியை போடு, பொடிவை போடு, ஜாக்கெட்டை போடு, பேண்ட்டை போடுன்னு இருக்கிறாரு. ஆனால் அது இல்லை, அது அடையாள பொருள். உடல்ன்றது ஒரு யோக குண்டம். உடலுக்குள்ள யோகத்தை நடத்தும் போது தீ உருவாகுது. அந்த தீயில தான் நீ செய்த பாவமும் புண்ணியமும் அழியுது. இந்த பாவமும் புண்ணியமும் சமமாக வந்ததுன்னா இறைவனை போய் சேர்ந்து. இது சமமாக வராத, எது அதிகமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பிறப்பெடுக்கிற. பாவம் அதிகமாக இருந்ததுன்னா பிறந்து பிறந்து துன்பப்படுற. பாவம் அதிகம், புண்ணியம் அதிகமாக இருந்தால் பிறந்து பிறந்து இன்பமாக இருக்கிற. இது ரெண்டுக்கும் காரணம் பாவ புண்ணியம் தான்ப்பா. சொல்லு. நம்ம இந்த பாதைக்கு வர்றதுக்கே ஒரு ஜென்மத்தில் இந்த விட்டகுறை தொட்டகுறை அதெல்லாம் அப்படிலாம் எனக்கு தெரியல சாமி. ஏன் சொல்கிறேன்னா, எத்தனையோ பேர் வந்து இங்கே வராங்க, ஆனால் கடைசி வரைக்கும் உபதேசம் வாங்கிறதில்ல. வாங்கின உபதேசத்தை நினைவிலே வச்சுக்கலன்னா அவன் செய்யலைன்னு அர்த்தம். ரெண்டாவது வாட்டி வந்து உபதேசம் கேட்குறான். அதனால் இவன் வந்த உடனே இவன் புண்ணியம் பண்ணணும்னு எப்படி நான் சொல்ல முடியும்? போன ஜென்மத்தினுடைய பலன் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? போன ஜென்மத்தினுடைய பலன் இதில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் இந்த அந்த அம்மா மாதிரி ஆகணும். 2 உபதேசம் தான் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய நிலை உயர்ந்த நிலையில் நிற்கிறாங்க. என்கிட்ட 2 உபதேசம் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய நிலை உயர்ந்த நிலையில் நிற்குது. அந்த மாதிரி மாறினால் ஓயாமல் செய்தாங்க, நல்ல நிலைக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். சும்மா வர்றது ஏதோ உபதேசம் வந்து வீட்டுக்கு போனோன்னு பட்டாட்டு சொல்கிறதுலாம் கேட்டுக்கணும், பிள்ளைங்க சொல்கிறதுலாம் கேட்டுக்கணும், இப்போ துட்டு தேடிக்கணும் தெரிஞ்சுதுன்னா அதனால் பயனு. அதனால் அந்த முன் ஜென்மத்தினுடைய பயனு, இறைவனுடைய அருள், அதெல்லாம் இதில் வாய்ப்பே கிடையாது. இறைவன் உங்ககிட்ட தான் இருக்கிறான். இறைவன் உலகத்தில் இல்லை, இறைவன் கோயிலில் இல்லை. இறைவன்றது அதனால தான் சொன்னான், ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா. பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னான், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா. அப்போ இறைவன்றவன் மனிதனுக்குள்ள இருக்கிறான். அந்த இறைவனை புகழ மறந்து தேடணும். ஆசையை மறந்து தேடும் போது தான் அந்த ஒளி உனக்குள்ள வரும். ஆனால் ஊறுபட்ட புகழை விரும்பிக்கின்னு ஊறுபட்ட ஆசையை விரும்பும் போது அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்வோம். ஆனால் மனிதனா வாழ்வோம். சொல்லு. தான் இங்கே விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிறதுக்கு இந்த மாயைங்கிறது சொல்கிறாங்க. அது மாயைன்றது ஒன்று கிடையாது. கடவுளே ஒரு மாயை தான். கடவுள் மாயையாக இருக்கிறதால தான் நம்மளை படித்தான். படிச்சுட்டு அவன் நம்ம படுற பாட்டை நல்லா இருக்கிறதையும் துன்பப்படுறதையும் வேடிக்கை பார்த்துன்னுக்குறான். ஆனால் இப்போ பாம்பு இருக்குது, நல்ல பாம்பு இருக்குது இல்லை, அது யாரையாவது கடிச்சா என்ன ஆகுது? விஷம் உடம்புல பரவி இறந்துடுறோம், செத்து போயிடுவோம் இல்லையா? ஆனா அவ்வளவு சும்மா துளி விஷம் பண்ற நம்ம செத்து போறோம். அவ்வளவு விஷம் வச்சுங்கிற பாம்பு சாகுதா? இல்லை. ஏன்? அந்த விஷம் அத்தை ஒண்ணு பண்ணல, ஆனா அடுத்த ஒண்ணு பண்ணிட்டு. அதே மாதிரி கடவுள் என்ற ஒரே ஒரு மாயை தான். அந்த மாயை கடவுளை ஒண்ணு பண்ண நம்மளை ஆட்டி படிச்சிடும். அப்போ மாயை மாயை என்றது, இப்ப யார் வீட்டோ பொண்ணு, எனக்கு கல்யாணம் ஆகல, நான் கம்மன் இருந்தா எனக்கு மாயை வருமா? நான் என்ன பண்ணேன்? அந்த வீட்டுல போய் பொண்ணு கேட்டு கட்டின்னு வந்தேன். அப்ப மாயை தேடி போனது யாரு? நான் தானே. மாயை என்ன தேடி வந்தேன்? மனிதன் மாயை தேடி அலைஞ்சுன்னுக்கிறான். அந்த மாயைன்ற ஒரு வார்த்தையை மறந்துட்டு ஆண்டவன்றதை தேடி தெரிஞ்சான்னா அவனுக்கு அமைதி கிடைக்கும். எதை செய்தாலும் மாயை. நீ செய்யற தவறுக்கெல்லாம் மாயை நீ எதுதான் மாயை? அதனால மாயைன்றது வெளி உலகத்திலேயே இல்லை. மாயைன்றது உன் மனசுக்குள்ளவே இருக்குது. நீ உனக்கு உருவாகிற எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி மாயையா மாறுது அது. அதனால உன் மனசை முதல்ல சீர்படுத்து, மாயைன்றது அழிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம செயலெல்லாம் குறைக்க தான் நம்ம இறைவனுடைய அருள் பெற முடியும். செயல் எல்லா செயலையும் அழிக்கணும். ஆசைன்றதை அழிக்கணும். என் பொண்டாட்டி என்னை விட்டு செத்து போட்டோம், என் புள்ள என்னை விட்டு ஓடி போட்டோம் அப்படின்ற நிலைக்கு நீயா நின்னால் ஆண்டவனுடைய அருள் பெறலாம். ஐயோ என் புள்ள போயிட்டான் அது பின்னாடி போனீங்கன்னா ஆண்டவனை இழந்துருவேன். ஐயோ என் பொண்டாட்டி போயிட்டான் அது பின்னாடி போனீங்கன்னா ஆண்டவனை இழந்துருவேன். ஏன்னா உன் புள்ள உன் கூட பிறக்கல, உன் பொண்டாட்டி உன் கூட பிறக்கல.
அது செத்தா நீ சாக போறதில்லை, நீ செத்தா அவ சாக போறதில்லை. அப்புறம் என்ன இங்க பொண்டாட்டிரு? எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான். இங்க என்ன உறவுகள் வாழுது? புள்ள செத்தா அம்மா சாக மாட்டான், அம்மா செத்தா புள்ள சாக மாட்டான், பொண்டாட்டி செத்தா புருஷன் சாக மாட்டான், புருஷன் செத்தா பொண்டாட்டி சாக மாட்டான். என்னடா உறவு இது? ஏதோ 4 பேர் சந்திச்சோம், 4 பேர்கிட்ட இருந்து பிரியிடும். அதுதான் வாழ்வு. இந்த பூமின்றது என்ன ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இது. இங்க ஒன்றும் யாருக்கும் எதுவுமே கிடையாது. எல்லாம் வரலாம், பார்க்கலாம், பேசலாம், வாழலாம், போயிடணும். இங்க யாரும் நிலைச்சு நிக்க போறவங்க கிடையாது. இந்த பூமின்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் தான். பல கோடி பேர் வருவோம், பல கோடி பேர் போய்கினே இருப்போம். இந்த உண்மைகள் தெரியாத கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கவே முடியாது. சொல்லுப்பா. இல்லை, இந்த பாடம் வந்து கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட அது பலன் வந்து மனிதன் திருந்தாத கடவுள் உபதேசம் கொடுத்தா கூட இவனால செய்ய முடியாதப்பா. உபதேசம் பண்றது ஒரு வழி. அந்த வழியை ஒரு குரு மூலியமா அறியிறோம். அதை அறிஞ்சு பயன்படணும், அதுல பயணம் பண்ணணும். அப்போ அது பலன் உண்டு. கடவுளே வந்து இந்த வழியில போப்பானா, இவன் போகாது ஒன்று கடவுள் கொண்டான்னு போய் தானா குதிப்பாரா? யார் வந்து உபதேசம் கொடுத்தாலும், கடவுளே உபதேசம் கொடுத்தாவோட இவனை மாற்ற முடியாது. மனசு முதல்ல நம்ம மனசை சீர்படணும். அதனால தான் நான் சொல்றது, கடவுளை மறந்துடுங்க. நீங்க யாருன்னு உங்களை தேடுங்க. நீங்க எப்போ நான் இதுதான் தெரியுதோ அப்ப கடவுள் எதுன்னு தெரிஞ்சிடும். ஆனா 5 அடி 6 அடி மனுஷனுக்குள்ள இருக்கிற நீயே தெரியல. கையா, காலா, கண்ணா, மூக்கா, வாயா, உடம்பா, எது நான் சொல்லிங்கிற? உன்னையே உனக்கு தெரியாத போது உலகத்தையே படிச்சுட்டு ஆட்டி படிச்சுங்கிற கடவுளை எப்படி நீ அறிய முடியும்? முதல்ல உன்னை தேடி நீ தெரிஞ்சுக்க. நீ உன்னை தெரிஞ்சுக்க, நீ என்னவே கடவுள் தெரிஞ்சுக்கலாம். அதனால முதல்ல உங்களை தேடி பயணம் பண்ணுங்க. தேடி பயணம் பண்ணணும். ஒரு நாளைக்கு பண்ணிட்டு 10 நாளைக்கு பண்ணலைன்னா அது மறந்து போயிடும். அந்த நேரம் வந்துதா, சாப்பிடலையோ, வேலை செய்யலையோ, நீ அந்த டைமுக்கு அங்கே போயிடணும். அந்த நேரத்துக்கு போய் நீ உன்னை அங்கே மறக்க பழகணும். எப்போ உன்னுடைய நினைவு நான் மனுஷன்றதை மறக்கிறியோ அப்போ கடவுள் வந்து நிற்பான். எப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு மனுஷன்றையோ கடவுள் விலகி போயிடுவோம். அதனால உன்னை நீ மறந்து வாழணும். கடவுள்கிட்ட போகும்போது உன்னை நீ இழந்துடணும். அங்க அதனால்தான் கடவுளை அடைய முடியும். அதனால்தான் அழகா சொன்னான் பாம்பாட்டி, உடல் பொருள் ஆவி தானம் வாங்கிய எங்கள் சட்குருன்னா. குருன்றவனுக்கு மொத்தத்தையும் உன்னை அர்ப்பணிச்சிடணும். அவன் தான் சீடன். அதனால கடவுள்கிட்ட உன்னை அர்ப்பணிச்சிடணும். கடவுளை உன் வீட்டு வேலைக்கார மாதிரி வருவான்னு நினைக்காதீங்க. ஏன்னா படைச்சவன், நீ படைக்கப்பட்டவன், நீ தான் போகணுமே தவிர படைச்சவன் உன்னை தேடி வரமாட்டான். ஒரு சாவு வண்டியில பார்த்தேன். அந்த சாவெல்லாம் வச்சுன்னு போறாங்கல்ல, அந்த வண்டியில ஒரு வாக்கியம் எழுதியிருந்தது, படைத்ததெல்லாம் விட்டான், படைத்தவனை நோக்கி பயணம் போகின்றான். உண்மைதானே அது? இவன் பண்ணான், 4 புள்ளைய பெற்றான், 40 ஊட கட்டிட்டான், 2 பஸ்ஸை வாங்கிட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு இவனை எவன் செய்தானோ அவனை தேடி போயின்னுறான் மரணத்தில். அது மாதிரி மனிதனுடைய வாழ்வு எல்லாத்தையும் இழக்க போறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு படிச்சவனை தேட போறோம். ஆனா படிச்சவனை தேடணும், அடுத்து பிறப்பு தேடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்லு. இல்லை, அந்த பாடம் வந்து புலிவாலை பிடிச்ச கதைன்னு சொல்லிட்டீங்க ஐயா. அந்த பாடத்தில் அன்னாடம் செய்யணும்னு சொல்றீங்க. அதுக்கு மன வலிமை ஏதோ இதில் குறைபாடு, மன வலிமை, மனபலம், தொடர்ந்து ஒன்று கடைபிடிக்கணும்னு வைராக்கியம் வைக்கணும். அந்த வைராக்கியம் இல்லாதவனுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே நேரத்தில் இப்போ ஒரு நண்பன் ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா, பாண்டியன்ட்டு. ஆமாங்க ஐயா. அவனுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஆன்மீகவாதி மாதிரி பண்ணின்னு இருக்கிறான். காரணம் என்னன்னா, இப்போ இவர் ஒரு முஸ்லீம், இவருக்கு என்ன செய்யணும்னு இவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு போய் நான் சொல்லக்கூடாது. ஆனால் அவன் எந்த மதத்துக்காரையும் 4 பேர் கட்சா போதும் ஆளு கூப்பிட்டு சொல்லி. இது என்ன காரணம்? புகழ். அவன் கடவுளை தேடுறானா புகழை தேடுறான்? புகழ் எவ மனசுல ஏறிக்கிட்டு அவன் அழிய போறான்னு அர்த்தம். ஆன்மீகத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அதனால மனசுல எப்போ ஒருத்தனுக்கு ஈர்ப்பு புகழை ஈர்க்க ஆரம்பிச்சுட்டான்னா அவன் வாழ்க்கை கடவுள் வாழ்க்கையிலிருந்து விலகி போயிடுறான்னு அர்த்தம். 24 மணி நேரமா கடவுளை பத்தியே பேசணும். 24 மணி நேரமா கடவுளையே நினைக்கணும். 24 மணி நேரம் கடவுளை தொழுகணும். அவன் தான் ஆன்மீகவாதி.
24 மணி நேரமும் இவன் புகழ் பாடினுக்கிறவன் ஆன்மீகவாதி இல்லை. இதை கூட ஏன் சொல்றேன், இவ்வளோ சீடருங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லிங்க. அது மாதிரி எந்த ஒரு ஆன்மீகவாதிக்கும் எந்த ஆடம்பரமும் தேவையில்லை. ஏன்னா இறைவன் வந்து உன் உடலையே விரும்பல, நீ உடலுக்கு மேல போடுற வேஷத்தைய விரும்புறான். அவன் நல்ல ஆன்மா, சுத்த ஆன்மாவா எத்தனை வாடான்னுங்கிறான் கடவுள். ஆனா அதை எடுத்துன்னு போக முடியல நம்மளால. ஏன்னா அவ்வளோ அடையாளம், கடவுளுக்கு படித்தவனுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிட்டோம். நம்ம புள்ள ஒரு 10 வயசுல நம்ம புள்ள அடையாளம் தெரியும். ஆனா 10 வயசுல தொலைஞ்சிட்ட புள்ள 30 வயசு பொறுத்து நம்ம புள்ளையே எதிர போன அவர் தெரியாது, தெரியுமா? தெரியாது. அதே மாதிரிதான் கடவுள் படைக்கும் போது அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிட்டு, இப்ப நாமளே அடையாளம் தெரியாதான் தேடிங்கிறான் நம்மள கடவுள். அந்த கடவுளுக்கு அடையாளம் தெரிகிற மாதிரி நம்ம திருப்பி பழையபடி மாறணும். அப்படி மாறினோம்னா கடவுளுக்கு அடையாளம் தெரியும் கூப்பிட்டு. அதை விட்டுட்டு நம்ம ஆசைன்ற சேத்துல பிறந்துட்டு கடவுளுக்கு அடையாளம் தெரியாத கடவுள் வருவார் கடவுள் வருவார் பொய் பேசிக்கின்னு தான் தெரியுது. கடவுள் விஷயத்துல, உலக விஷயத்துல 1000 பொய் சொல்லிக்கோ, பொழுப்பு நடத்திக்கோ, கடவுள் விஷயத்துல பொய் பேசாது. ஏன்னா இருக்கிற பாவத்திலேயே பெரும்பாவம் கடவுள் விஷயத்துல பாவம் பண்றது தான். வெளி விஷயத்துல நீ 1000 பண்ணிக்கோ, பொய் சொல்லாத இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆனா கடவுள் விஷயத்துல பொய் பேசாது. உனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லு, தெரியாததெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாது. திருப்பி கேட்டா பதில் சொல்ல முடியாது, ஏந்து ஓடாத. அந்த மாதிரி ஆன்மீகத்தை வளர்க்கணும். அப்போ மனம் வந்து பெருமையை விரும்பக்கூடாது, மனம் வந்து புகழை விரும்பக்கூடாது, மனம் வந்து இந்த பணத்தை விரும்பக்கூடாது. ஏன்னா பணமும் பாவமும் ஒண்ணுதான். எப்போ உங்கள்கிட்ட பணம் சேர்ந்தோ கூட பாவமும் சேர்ந்து, ஏன்னா ஒன்னோட ஒன்று தொடர்பு தானே. இரவுக்கு பகல் தொடர்ச்சி இல்லையா, பகலுக்கு இரவு தொடர்ச்சி இல்லையா, புண்ணியத்துக்கு பாவம் தொடர்ச்சி இல்லையா? அதனால பணத்துக்கும் பாவத்துக்கும் நெருங்கிய உறவு. அதனால தான் சொன்னான், இது ஒன்று தொடாமல் இருக்க முடியாது. கண்ணதாசன் ரொம்ப அழகா பாடினான், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது, நேழை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாது, நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாது, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாது. இது ஒன்னோட ஒன்று தொடாமல் வாழ முடியுமா? அது தொடர்ச்சி. அப்போ பணத்தை தொட்டினா பாவத்தையும் தொடரேன்னு அர்த்தம். இந்த செயல் அனைத்துமே அந்த பொருளை வச்சே பொருள் தேவைப்பா. பொருள் மனுஷனுக்கு இப்ப நீ அங்கிருந்து ஐநாவரத்துல இந்த ஆசிரமத்துக்கு வரணும்னா குறைஞ்சது ஒரு 50 ரூபா இல்லாத வண்டிக்கு இங்க வர முடியாது. இல்லைங்க நான் ஆன்மீகத்துக்கு போறேன்னா வண்டிக்காரன் ஏற்ற மாட்டான். பணம் அவசியம் வாழ்க்கைக்கு, ஆனா பணமே வாழ்க்கையை மாத்திக்காத. மாத்திக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையை அழிஞ்சிடும். பணம் இல்லாத வாழ முடியாது. பணம் இல்லாத நீ வீட்டுக்கு போன உன் முன்னாட்டுக்கு சோறு எப்படி போடுவேன்? உன் பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்க? உன் செலவுக்கு நீ போக்குவரத்துக்கு எப்படி செலவு பார்ப்ப? சம்பாதிக்கணும். நான் அதனால தான் அன்னைக்கு பேப்பர் இதில் விழாவில் கூட சொல்லிட்டு வந்தேன், ஜாதியை மறந்துடுங்க, மனுஷனை நினைங்க. நல்ல இணக்கம் பண்ணிட்டு 4 ஜாதி மதத்துக்கான சேர்த்துக்கிட்டால் நல்ல இணக்கம் வராது. நம்ம பண்ற பாவம் வந்து நம்ம பசங்களுக்குன்னு சொல்லி, ஆமா, அதே மாதிரி நம்ம பண்ற தர்மமும் புண்ணியமும் அது பசங்களுக்கு சேருங்களா? அப்படி சேர்ந்தாலும் வந்து அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆமா, தர்மம் பண்ணணுமே, பண்ணாதானே ஐயா. பண்ணுறேன்னு சொல்லிக்கினுக்குதால ஐயாது. பண்ணணும். உன் வீடு இருந்தால் விற்று 10 பேர் ஏழைக்கு கொடு, உன் பிள்ளைங்களுக்கு புண்ணியம் சேரும், நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில். செய்ய முடியுமா? என் பிள்ளைக்கே வீடு ஓடணுமே, அப்புறம் நான் 10 பேருக்கு எப்படி கொடுப்பேன்னுவேன்? தர்மம் முடிஞ்சது. நான் அப்போ பிச்சைக்காரனுக்கு போய் 10 பைசா போட்டு போகிறான், ஒருத்தன் 10,000 போடுறான், முடிஞ்சதை செய்துங்கிறான். அதில் தர்மம் வந்துடும்னு நினச்சிக்கின்னு போட்டிங்கன்னாவே கர்மம் தான் வரும். எப்பவுமே ஒரு விஷயம் செய்யும் போது அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யணும், அதுதான் தர்மம். நான் தர்மம் பண்ணுறேங்க, 100 ரூபா கொடுக்குறேங்க, என் பிள்ளைக்கு 200 ரூபாய்க்கு புண்ணியம் போகுமான்னு நினச்சிங்கன்னா பாவம் தான் போய் சேரும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் உலகத்துக்காக செய்கிறேன், நல்லதுக்காக செய்கிறேன்னு நினைக்கணுமே தவிர எனக்கு புண்ணியம் வரணும், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் புண்ணியம் வரணும் அப்படி நினச்சிக்கின்னு செய்யறதுனாவே புண்ணியம் வராது, பாவம் தான் வரும். நினச்சி செய்யல ஐயா, இது ரொம்ப நாளாக இருந்து இல்லையே. உனக்கு வந்துச்சு அது என்ன அண்ணன் வரலன்னா உனக்கு என் பிள்ளைக்கு தர்மம் நான் செய்த நல்லதுலாம் என் பிள்ளைக்கு போகுமா அப்படின்னும் போது உனக்கு அந்த எண்ணம் வந்துச்சு, வளர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அதனால அப்படிலாம் போகாது. நீ என்ன இந்த வீட்டு நாட்டுக்கு மகாராஜாவா? நீ ஊரில் இருக்கிறவங்களாம் தர்மம் பண்ணி ஆளுக்கு 2 ஏக்கர் ஏற்று போகிற சொல்லு. தர்மம்ன்றது என்ன நினச்சின்னுக்குற? நீ அவ்வளோ விளையாட்டாக நினச்சின்னுக்கிறீங்களா? 10 ரூபாய் போட்டால் தர்மம் நினச்சின்னுக்கிறீங்களா? அதெல்லாம் தர்மம் ஆகிடாது. மனம் உகந்து எவன் தர்மம் பண்ணுறானோ அதான் தர்மம். எல்லாம் தர்மம் ஆகிடாது. ஒரு நண்பனுக்கு ஒரு 10 ரூபாய் இல்லைன்னு கொடுத்தா தர்மம் அது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 100 ரூபாய் இல்லைன்னு கொடுத்தா தர்மம் அது.
தர்மம்ன்றது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எவன் பண்ணுறானோ அது மட்டும்தான் தர்மம். இதை நான் கொடுக்குறேன் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் நினைக்கும் போதே தர்மம் போய் செத்துடுவாங்க. நீ உன் பிள்ளைங்களுக்கு நான் பண்ணுற தர்மம் என் பிள்ளைங்களுக்கு போகுமானவே தர்மம் செத்து போயிடும். அதனால் அந்த நினைப்பெல்லாம் விட்டுட்டு குட்டியா மறந்துடணும். அதை நான் கொடுத்தேன்னு ஊரில் போய் சொல்லிடணும் கூடாது. ஊர்லாம் சொன்னீங்கன்னாவே கர்மம் வந்து சேருதுன்னு அர்த்தம். ஒரு 1000 ரூபாய் கொடுத்துப்பட்டு நான் தாங்க அவர் கொடுத்தேன், என்னால் தாங்க அவர் நல்லா இருக்கிறாரு, நான் கொடுக்கலனா அவர் தாங்க அப்படின்னு தெரிவான். ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிடுவான். கர்மம் வந்து சேரப்போகுதுன்னு அர்த்தம் அவனுக்கு. அதனால் எதை செய்தாலும் வெளியே சொல்லாத, நல்லதை செய்துட்டு. கெட்டதை செய்தால் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அப்போ நல்ல செய்தால் 10 ரூபாய்க்கு செய்யிட்டோம், 1000 ரூபாய்க்கு கெட்டதை செய்யிட்டு வெளியே சொல்ல மாட்டேன், 10 ரூபாய்க்கு நல்லதை செய்யிட்டு ஊர்லான்னு சொல்லுவேன். என்ன நியாயம் இது? அதனால் தர்மம் வரலாம் நினைக்காதீங்க. ஏதோ முடிஞ்சால் செய்ய முடியலன்னா விட்டுடு. ஆனால் உன்னால் முடியாத போய் இன்னொருத்தருக்கு செய்துட்டு நீ மாட்டிக்காத. மதிக்கும் விதிக்கும் மதி வந்து விதி வந்து வெல்லவே முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த மதியால் ஒரு என்ன செயல் தான் செய்ய முடியும்? ஏன்னா இப்போ என்னுடைய விதி வந்து நீ ஒரு கோயிலை கட்டணும், 100 பேரை வச்சு கட்டணும்னு என் விதி முடிவு பண்ணிடுச்சு. இந்த கட்டத்துக்கு என் மதி தேவை, விதி கட்ட. இந்த பேசுறதுக்கு என் மதி தேவை. எப்படிலாம் பேசினா ஜனங்களுக்கு புரியணும், அது மதி. ஆனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மதி என்ன விளையாட விட்டுடுச்சு. ஆனால் மதின்றது ஒரு குழந்தை மாதிரி, விதின்றது தாய் தப்பு மாதிரி. அந்த குழந்தை கண்ணுக்கு தெரியாத எதை ஒன்றாலும் விளையாடும். தாய் பிடிச்சி வச்சுப்பா, அதுதான் விதி பிடிச்சி வச்சுக்கிற கட்சியில் முடிவு வைக்கும். விதிதான் செயல்படுது, விதிதான் முடுது மதியை. ஓ நீ இதை செய் உன்னால முடிஞ்சதை செய். முடியாத போது அதை பிடிச்சி வச்சுக்கினா மரணம் வந்து. விதின்னா ஒன்றும் இல்லைம்மா, வீன்னா காத்துமா, தீன்னா நெருப்புமா. இந்த 2 மூச்சு தான் உலகத்தில் இயக்கணும் தீனுக்கு. இந்த மூச்சுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது. இந்த மூச்சு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 1000 ரூபாய் அவசரமாக போகணும், போய் வாங்க போகிறோம். அவர் சொன்ன நேரத்துக்கு போகிறோம், போன உடனே அவர் சொல்கிறாரு இல்லைங்க பணம் வரலைங்க நாளைக்கு வாங்கன்றார். அப்போது நம்ம என்ன இவ்வளோ ஜாகிரதையாக போய் கூட கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நாளைக்கு வாங்கின உடனே நான் என்ன பண்ணுறேன், அவர் நாளைக்கு வர சொல்லிட்டாரு, கரெக்டான நேரத்துக்கு பண்ண அவர் ஆளே இல்லாத எங்கன்னா போடுறாரு. ஏன்னா கரெக்டாக வர சொன்னார் போயிடுறாரு. தேவையே இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் கேட்டோன்னா காசு கொடுப்பான். அப்போது இந்த விதியும் மதியும் சேர்ந்து தான் உலகத்தில் விளையாடுங்க. தாயும் பிள்ளையும் மாறி விளையாடிங்க. அதனுடைய செயல் என்னவோ, எந்த நம்ம போன பிரிவில் என்ன பாவங்களை பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வாழ்க்கையில் ஆனந்த வாழ்க்கை. போன பிரிவில் என்ன பாவங்கள் பண்ணுவோம் அது மாதிரி நரக வேதனை வாழ்க்கை. இது ரெண்டுமே இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாதுன்னா. மனிதன் தனக்குள்ளே தான். முஸ்லீமில் சொல்லுவான், அல்லாஹ் பிறக்கும் போது 3 அனுப்புகிறாருன்னு. அந்த 3 யாருன்னா 2 தோளில் 2 பேர் இருக்கிறாங்க, தலையில் ஒருத்தர் இருக்கிறான். அப்போ அந்த தலையில் இருக்கிற உலகத்தில் நன்மையும் தீமையும் சேர்ந்து செயலை வந்து இந்த தோளில் இருக்கிறவங்க இந்த தோளில் இருக்கிறவங்க நன்மை இவ்வளோ செய்துக்கிறார், தீமை இவ்வளோ செய்துக்கிறாருன்னு எழுதிடுவான். அந்த நன்மை தீமையை எடுத்து போய் கடைசியில் அல்லாஹ் கிட்ட கொடுக்கும்போது அந்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் பிறப்பெடுத்து கொடுக்குறாரு. அப்போது மனிதன் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை வாழணும். ஒருத்தர் எவ்வளவோ திறமைசாலி ஆகிறான், என்னென்னவோ செய்யணும் வாழணும்னு நினைக்கிறான், ஆனால் அவன் தொடுறதெல்லாம் தோற்று போயிடறான். ஆனால் ஒன்றுமே தெரியாது அவனுக்கு, அதை பற்றியே தெரியாது, அவன் தொட்டதெல்லாம் தங்கமாக போகுது. இதுக்கு யார் காரணம்? அவனுடைய விதியும் மதியும் விளையாட்டில் தான் மனுஷ வாழ்க்கையை நடந்தது. இந்த விதியும் மதியும் தன்னை விட்டு போகும்போது மரணம் சம்பவிக்குது. இதுதான் வாழ்க்கை. மரணங்கள் நடக்குது சாமி. வயசு கர்ப்பத்திலே செத்துவோமா? அதையே மாற்றி அமைக்க கடவுள் முடியாது. கடவுளுக்கு இங்க வேலை இல்லையே. கடவுள் இப்போ ஒருத்தருக்கு குழந்தை கொடுக்க போகணும், கடவுள் கொடுக்கறதா காலேஜ் பசங்களுக்கெல்லாம் 5 பிள்ளைங்க எடுத்துன்னு வந்துருவாங்க. கடவுள் தானே கொடுத்தாரு, மனுஷன் கொடுக்கலையா? அதனால கடவுளால் குழந்தை கொடுக்க முடியாது, கடவுளால் சாகடிக்கவும் முடியாது. சாகடிக்கிற வேலையை கடவுள் செய்யறதில்லை. சாகிறதும் வாழறதும் மனுஷன் கையிலேயே தான் இருக்குது. அவனுடைய செயல்பாட்டுக்கு அதுக்கு தேவையான தீர்ப்பு தான் கிடைக்குது. இப்போ நான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, ஐசிஎஃப் இன்டர்கல் கோச் ஃபேக்ட்ரி, உலகம் ஃபுல்லாக அங்கேருந்து தான் ட்ரெயினிங் போயின்னு இருந்தது முதல்ல. இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் உற்பத்தி பண்ணிட்டாங்க. அங்கே வேலை செய்கிறதுல CO2 வெல்டிங்கில் நான் வேலை செய்தேன். அந்த CO2 வெல்டிங்கில் என்கிட்ட என் கூட வேலை செய்தவெல்லாம் சின்ன சின்ன வயசுலாம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான். சில பேர் கண்ணு தெரியாத போயிடுச்சு, சில பேர் ரிட்டையர்ட் ஆகி செத்து போயிட்டான்.
ஆனால் அதே செக்ஷனில் நான் 40 வருஷம் அங்கேருந்து சண்டை கூட போட்ட வெளியே அனுப்ப மாட்டேன். இன்னும் இங்கே தான் நான் தேவைன்னு வச்சேன். 40 வருஷம் வேலை செய்யிட்டு வந்து இன்னும் பேசினேன். 40 வருஷம் வேலை செய்யிட்டு வந்து பேசினுக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்? என்னுடைய விதி முடிவு பண்ணிக்குது. நீ இன்னும் போய் 4 பேர்கிட்ட கத்தணும். உன்னுடைய செயல் உலகத்துக்கு தேவைன்னு விட்டு வச்சுக்கிறான். உன்னுடைய செயல் இந்த உலகத்துக்கு தேவையில்லை, நீ போதும் வாழ்ந்தது வந்துடுன்னு கூப்பிட்டுக்கிறான். அதுக்கு அடிப்படை பேஸ் இந்த பாடம். இந்த பாடம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்கும் முன்னே நான் போயிருப்பேன். ஆஹா நான் வாழற மாதிரி இது ஏன் திறமை? ஒரு திறமையும் எவனுக்கும் கிடையாது. எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை தான், அது வாழலாம் முடியாது. அதனால விதியும் மதியும் என்ன முடிவு பண்ணுறா அதான் வாழ்க்கையினுடைய முடிவுமா. எல்லாருக்கும் ஆசை இருக்குது. இப்போ சசிகலா முதலமைச்சரவா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரி தான் நான் இருக்கணும். ஆனால் விதி பார்த்தா ஜெயிலுக்கு அமைச்சிருக்கேன். சம்பந்தமே இல்லாத வந்து முதலமைச்சராக இருந்தான். இதுதான் விதி மதின்றது. இதுக்கு மேலே சாட்சியே சொல்ல முடியாது.